குருவே துணை! வாழ்க வையகம்! வாழ்க வையகம்! வாழ்க வளமுடன்! குரு வாழ்க! குருவே துணை! எல்லாம் வல்ல எல்லாம் வல்ல எங்கும் நீக்கமற நிரம்பியிருக்கின்ற பேராற்றல் உணர்ந்து வணங்குகிறோம். பிரபஞ்சத்தை வணங்கி நிற்கும் இந்த தூய சக்தி நிறைந்த பிரம்மோற்றத்தின் மத்தியில நிமிர்ந்து அமர்ந்திருக்கிறோம். கைகளை கோர்த்து வைத்திருக்கிறோம். அம்மனம் விட்டு கண்களை இயல்பாக மூடி தளர்வாக ஒரு சிலை போல் அமர்ந்திருக்கும் சிலை. இந்த சிலையை சுற்றிலும் தெய்வீக சக்தி நிரம்பி இருக்கிறது. எங்குமுள்ள அந்த படைப்பாற்றல் இந்த உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்புகிறது. ஒவ்வொரு செல்லிலும் நிரம்புகிறது. உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. தாய் தந்தையரின் முழு உருவத்தை பார்த்து பாதங்களை நாம் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கிறோம். அவர்களின் மனப்பூர்வமான ஆசைகளை பெறுகிறோம். குரு வேதாத்ரி மகரிஷி வெண்ணிற ஆடை, மஞ்சள் நிற துண்டு, வெண்ணிற தாடியோடு கைகளை உயர்த்தி கண்கள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மோட குருவை ஏற்றுக்கொள்ளுகிறோம். பிரணவ தவம். நம்முடைய அருமையத்திலிருந்து ஓம் ஒலிக்க வேண்டும். 7 முறை சப்தமாய்.
மட்டும் 7 முறை. ம். இனிமேல் சப்தத்தை மட்டும் கழித்துவிட்டு
ஓசையில்லாத எம் 7 முறை கவனமா உணர்வோடு பிரணவ அமைதி நம்முடைய கருமையத்துக்கும் தலை உச்சிக்கும் ஒரு பாதை. இந்த பாதை வழியா ஒரு 3 முறை மூச்சை இழுத்து விடுங்க. உச்சிக்கும் மூலாதாரத்துக்கும். உடலின் உயிர் ஜீவகாந்த சக்தி ஒன்றாய் குவிந்து அந்த பாதையில் இருப்பதாய் கவனிங்க. உடல் முழுவதும் உள்ள ஜீவகாந்த சக்தி ஒன்றிணைந்து உச்சிக்கும் கருமையத்துக்கும் ஒரு பாதையா இருப்பதை உணருங்கள். கரு நீல நிறமான சக்தி பாதை அது. முதுகுத்தண்டை ஒட்டி ஒரு கரு நீல நிற பாதை, ஒரு கோடு உச்சிக்கும் மூலாதாரத்துக்கும் இருப்பதாய் உயிர் சக்தியின் கோடு, ஜீவகாந்த சக்தியின் பாதை. கோட்டின் மேல் மனம் நிறுத்துங்க. உச்சிக்கும் மூலாதாரத்துக்கும். இந்த கோட்டின் மீது மூச்சு இருக்கட்டும். பிரணவ சக்தி எரிவு செய்ய இருக்கலாம். கோட்டளவில் இருக்கும் உயிர் சக்தி மூச்சை இழுக்கும்போது உடல் அளவு விரிவதாகவும், மூச்சை விடும்போது கோடளவே சுருங்குவதாகவும் உணருங்கள். பாவனை. மூச்சை இழுத்துக்கொண்டு
ஓரளவில் இருக்கும் காந்த சக்தி விரிந்து உடலை நிரப்புகிறது. உடல் உறுப்புகள் எல்லாம் நிரம்புகிறது. மூச்சை விடும்போது ஆற்றல் சுருங்கி மீண்டும் கோடளவுக்கு வருகிறது. 7 முறை மூச்சை இழுக்கிறோம். உடல் அளவு. மூச்சை விடுகிறோம். மீண்டும் கோடளவில். தொடர்ந்து நான் எண்ணிக்கொள்கிறேன். நீங்க பயிற்சி மட்டும் செய்யுங்க. மூச்சு இழுக்கும்போது விரிகிற ஆற்றல் இந்த உடலை விட்டு இந்த அறை முழுவதும் விரியட்டும். அப்படியே மூச்சை விடும்போது கோடளவு சுருங்கட்டும். மூச்சை இழுக்கும்போது இந்த அறை அளவு அனைத்து திசைகளிலும் விரியட்டும். சுற்றிலும். மூச்சை விடும்போது கோடளவு நிதானமா. மூச்சை இழுத்துக்கொண்டே இந்த அறை முழுவதும் நிரம்ப. மூச்சை விட்டுக்கொண்டே கோடளவு சுருங்க வரும். நிதானமா தொடர்ந்து. நிதானமா ஓட்டிலிருந்து மூச்சோடு விரிக்கிறோம். விரிந்து விரிந்து இந்த தேசம் அளவு, பாரத தேசம் அளவு விரிகிறது. மூச்சை விட்டுக்கொண்டே அனைத்திலும் நிரம்பி ஓடளவு சுருங்குகிறது. மூச்சை இழுத்துக்கொண்டே இந்த தேசம் அளவு மூச்சை விட்டுக்கொண்டே இந்த கோடளவு உடல் மையக்கோடு அங்கிருந்து இந்த தேசம் அளவு நிதானமா உடல் மையக்கோடு. ஜீவகாந்தத்தை விரிக்கிறோம். உடல், அறை, நாடு, நகரம் எல்லாம் கடந்து தேசம் நிதானம் சுருங்கி ஜீவகாந்த கோடு நிதானம். ஜீவகாந்த கோட்டிலிருந்து
மூச்சை இழுத்துக்கொண்டே விரிந்து இந்த பூமி அளவு நாடு, தேசம், கடல்கள், மலைகள், காடுகள், பாலைவனங்கள் அனைத்தையும் கடந்து பூமி முழுக்க மீண்டும் அவற்றிலிருந்தெல்லாம் விடுபட்டு உடல் மையக்கோடு வரை மீண்டும் மூச்சை இழுத்துக்கொண்டே வீடு, நாடு, தேசம், காடு, மலை, பாலை, கடல் அனைத்தையும் கடந்து பூமி முழுக்க மீண்டும் சுருங்கி 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 உடல் மையக்கோடு நிதானமா தொடர்ந்து ரோட்டிலிருந்து அப்படியே நாடு நகரும் பூமியெல்லாம் கடந்து சூரியன் அளவு விரிகிறோம். 9 கோடி மைல் நிதானமா சுருங்கி மீண்டும் மையக்கோடு மூச்சை இழுத்துக்கொண்டே சூரியன் அளவு சூரியனை தொடுகிறோம். அங்கிருந்து நிதானமா சுருங்கி ஓடலாம். நல்ல உடலை விரிங்க. உடல் சக்தி விரிந்து சூரியன் அளவு சூரிய சக்தியை பெற்று மீண்டும் சிவகாந்த பாதை நிதானமாக தொடர்ந்து
கோடளவில் சுருங்கி நிதானமா விரிந்து பூமி சூரியனெல்லாம் கடந்து கோடான கோடி மைல் நட்சத்திரங்களை எல்லாம் உள்ளடக்கி பிரபஞ்ச எல்லை வரை வான்காந்த சக்தி வரை அப்படியே சுருங்கி மீண்டும் ஜீவகாந்த கோடு மீண்டும் மூச்சை இழுத்து ஜீவகாந்தத்தை விரித்து பிரபஞ்சத்தின் எல்லை வரை கோள்களும் நட்சத்திரங்களும் பால்வெளி மண்டலங்களும் சூரியன்களும் அப்படியே சுருங்கி மீண்டும் உயர் மையக்கோடு விரிந்து பிரபஞ்சம் சுருங்கி மையக்கோடு பிரபஞ்சம் அளவு விரிகிறோம். அளவுல சுருங்குகிறோம். நிதானமா தொடர்ந்து நிதானமா விரிந்து 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 பிரபஞ்ச அளவு விரிந்து அப்படியே நில்லுங்க. அங்கேயே நிற்கிறோம். சிவகாந்தம் வான்காந்தத்தோடு விரிந்த நிலை, சுய விஸ்தரிப்பு. மூச்சை கவனிக்க வேண்டாம். பிரபஞ்ச விரிவு சக்தி. நிதானமா சுருங்கி வாங்க. கோள்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் விடுத்து, சூரியனை விடுத்து, பால்வெளி மண்டலத்தை நுழைந்து இந்த பூமியில, இந்த அறைக்குள்ள, இந்த உடலுக்குள்ள நுழைந்து உடல் மையக்கோடு, யோகாந்த கோடு, அங்கேயே நிற்கிறோம். நிதானமாக விரிகிறோம். மூச்சின் மீது கவனம் வேண்டாம். மனதை மட்டும் விரித்து இந்த அறை கடந்து, தேசம் கடந்து, பூமி கடந்து, சூரியன் கடந்து, பிரபஞ்ச எல்லை வரை அப்படியே நிற்கிறோம். கோடானு கோடி மைல்கள் வான்காந்த சக்தியை கூட்டிக் கொண்டு அப்படியே சுருங்குகிறோம். நிதானமாக உடல் மையக்கோடு, மீண்டும் விரிகிறோம், விரிகிறோம், விரிகிறோம். பிரபஞ்ச எல்லை, சுருங்குகிறோம், சுருங்குகிறோம். உடல் மையக்கோடு,
நிதானமா விரிகிறோம். இந்த பூமி வரை நிதானமா சுருங்குகிற கோடு வரை விரிந்து பூமி வரை சுருங்கி கோடு வரை விரிந்து பூமி சுருங்கி கோடு சுருங்கி உடல் எல்லை விரிந்து உடல் வரை சுருங்கி கோடு வரை உடல் மையம் உடல் மையம் அந்த அலை விரிந்து சுருங்கிக் கொண்டே இருக்கட்டும். அப்படியே அமைதியடையுங்கள். அமைதி 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 சக்தி நிரம்பிய அமைதி நிறைவு செய்கிறோம். சங்கல்பம் நிறைவேறுவதாய் பாவனை நிறைவேறிவிட்டதாய் மகிழ்ச்சி மகிழ்ச்சியோடு நன்றி நன்றி மனப்பூர்வமான நன்றி. அனைவரின் சங்கல்பமும் நிறைவேறி அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நான் எனது வாழ்நாளில் எல்லோருடைய உடலுக்கும் மனதுக்கும் இன்பமே விளைவிப்பேன். துன்பப்படும் அனைத்து உயிர்களுக்கும் என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சாந்தி சாந்தி சாந்தி. நிறைவு. நாமே பிரபஞ்சமாய் பிரபஞ்சமே நாமாய் ஒன்றிணைந்த காலம் இந்த பிரம்ம முகூர்த்தம்.
சுயத்தின் விஸ்வரூப தரிசனத்தை பார்த்திருக்கிறோம். விஸ்வரூபிகளாய் அனைத்துலகங்களை ஆட்சி செய்யும் தெய்வீக சக்தியாய் மலர்ந்திருக்கிற உங்கள் புனிதத்தன்மையை வணங்குகிறேன். உங்கள் பேராற்றலும் பேரறிவும் இந்த சுய விஸ்தரிப்பின் மூலமாக விசாலப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் மேலும் தூய்மை பெற்ற ஆத்மாவாய் தெய்வீக உணர்வாளர்களாய் இருப்பீர்கள். உங்களை வணங்கும் போது மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் உணர்கிறேன். நன்றி, நன்றி, மனப்பூர்வமான நன்றி. பிரபஞ்ச உணர்வாளர்களே, இது பிரபஞ்சத்திலிருந்து வழங்கப்படும் செய்தி. இது செய்தி அல்ல, சுயமே சுயத்தை உணர்ந்து கொள்கிற ஒரு மனநிலை. மன விரிவு கொண்டு என்று சொல்லுகிறோம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து கர்மாக்களையும் தீர்த்து விடுகிற ஒரு வாய்ப்பு இன்றைய தவத்துல. மனம் இந்த உடலுக்குள்ள எங்கிருப்பது என்று கண்டுபிடிக்க இயலாது. அந்த மனம் என்னவானா, நம்முடைய மெய்வாய், கண், மூக்கு, காது இந்த 5 புலன்களும் இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் போது அதற்கு பெயர்தான் உடல் உறவு. இந்த உடல் இந்த உலகத்தோட உறவு கொள்கிற அந்த உடல் உறவின் மூலமாக நாம் பெறுகிற இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவத்தையும் நமக்குள்ளே இந்த ஜீவகாந்த சக்தி பதிவு செய்து கொள்கிறது. 5 புலன்களும் இயங்குகிற போது முதல்ல புலன்களிலே பதிவாகிறது. அதற்கு விரிவு, சுருக்க, இயக்க பதிவு என்று பெயர். புலன்களில் அதற்குள்ளே செல்களிலே பதிவாகிறது. அதற்குள்ளே இருக்கிற ஜீவகாந்தத்திலே பதிவாகிறது. அதன் மையத்தில் இருக்கிற கருமையத்திலே பதிவாகிறது. அது மட்டும் இல்ல, இந்த உலகத்தோட தொடர்பு பெற்று நாம் அந்த உணர்வையும் அனுபவத்தையும் பெற்றதால நம்மை சுற்றி உள்ள வான்காந்தத்திலும் அது பதிவாகிறது. 5 பதிவுகள். முதல் பதிவு விரிவு, சுருக்க, இயக்க பதிவு. கடைசி பதிவு சமுதாய பதிவு. இந்த 5 பதிவின் மூலமாய் நாம் எப்போதும் இந்த பிரபஞ்சத்தில் நம் எண்ணத்தை பிரயோகப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். எங்கிருந்து அது செயல்பட்டாலும் அது மையம் நம்முடைய கருமையமாகவே இருக்கிறது. அப்படி அதை பதிந்திருக்க அந்த கூட்டம் எண்ணங்கள், சொல், செயல் மூலமாக நமக்குள்ளே பதிவான அனைத்தின் கூட்டை தான் மனம் என்று சொல்லுகிறோம். அது வெளிவரும்போது எண்ணமாக வருகிறது. கோடிக்கணக்கான எண்ணங்களின் கூட்டு இணைப்பு தான் மனம். அதன் வெளிப்பாடு தான் எண்ணம். அது எவ்வளவாக இருந்தாலும் அது இந்த உடல் என்ற கூட்டுக்குள்ளே தான் ஒரு குறிப்பிட்ட சின்ன எல்லையோடு இருக்கிறது. நம்முடைய கருமையத்தின் ஜீவகாந்த ஆற்றலை சுய விஸ்தரிப்பு செய்து பிரபஞ்ச அளவு விரிந்து 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 சுருகும் போது மனம் விசாலம் அடைகிறது. மனம் விசாலம் அடையும் போது அதில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பதிவுகள், அனுபவங்கள், இன்ப துன்ப உணர்வுகள், எண்ணங்கள் அனைத்தும் விரிவாக்கம் செய்யப்படுகின்றன. அவற்றின் எல்லை பிரபஞ்ச எல்லையாக மாறுகிறது. எனவே அதன் அவைதான் நம்முடைய கருமையத்தின் கர்ம பதிவுகள். அதன் எல்லை அதிகமாகிவிட்டதால அதன் சக்தி குறைந்து விடுகிறது. ஒரு 100 ml பாட்டிலில் முழுமையாக தேன் இருக்கும்போது அந்த தேனின் சக்தி முழுமையானது.
அதை ஒரு 100 லிட்டர் தண்ணீல கொண்டு போய் கரைக்கும்போது, அது தன் சக்தியை குறைத்துக் கொள்ளுகிறது. அதை கொண்டு போய் ஒரு கடலிலே கரைக்கும்போது, அது முழுமையாய் சக்தியை இழந்து விடுகிறது. 2 நடக்கிறது. 1, அந்த தேன் தன் ஒட்டுமொத்த சக்தியும் இழக்கிறது. 2வது, அது கடலளவு விரிந்திருக்கிறது. அதுபோல நம்முடைய மனம், நம்முடைய கர்ம வினை பதிவுகளால், ஆகாமியம், பிராரப்தம், சஞ்சித கர்ம வினை பதிவுகளால் நிரம்பி இருந்த போதிலும், அது இந்த உடல் மூலமாய் எண்ணம், சொல், செயலாய் மாறி, இன்ப துன்ப உணர்வுகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இது ஒரு 100 எம்எல் பாட்டில் மாதிரி. இந்த மனதை ஜீவகாந்தத்தோடு இணைத்து, அதை விரித்து விசாலமாக்கி பிரபஞ்ச அளவுக்கு விரித்து விடும்போது, மனதின் எல்லைகள் விரிந்து, அதன் எண்ணங்கள் சுய விஸ்தரிப்பு செய்யப்பட்டு, அதன் ஆற்றல் குறைந்து போகிறது. அவற்றின் சக்தி குறைந்து விடுகிறது. 2 சொட்டு விஷம் குடிச்சா இறந்து போயிடலாம். அதை 100 எம்எல் தண்ணீல கலந்து குடிச்சா, இறப்பதற்கு சில மணி நேரம் ஆகும். அதை 1 லிட்டர் தண்ணீல கலந்துட்டோம்னா, இறப்பதற்கு ஒரு 2 நாள் ஆகலாம். அதை ஒரு அண்டாவுல போட்டு கரைச்சிட்டோம்னா, விஷம் தன் முழு சக்தி இழந்துவிடும். அது யாரையும் இழப்பறிக்கச் செய்யாது. அப்ப நம்முடைய மன தன்மையை சுய விஸ்தரிப்புன்னு சொல்ற இந்த பிரணவ தவத்தின் மூலமாக பிரபஞ்சத்தோடு ஐக்கியப்படுத்தி நாம பழகும்போது, அவற்றில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் முற்றிலுமாக தேய்த்து அழிக்கப்படும். அவை தன்னுடைய சக்தியை இழந்து விடுகின்றன. பெரும் கடலிலே சங்கமிக்கும் போது, எப்படி ஒரு சொட்டு விஷம் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள செய்ய முடியும்? அதுதான் இந்த பிரணவ தவம், சுய விஸ்தரிப்பு தவம்னு சொல்லுவாங்க. திரும்ப 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 செய்து அதை கொண்டு சென்று இந்த பெரும் கடலிலே கரைத்து விடுதல் வேண்டும். கரைந்து விடுகிறது. ஒன்று தன்னை இழந்து விடுகிறது. இன்னொன்று கடலளவு தன்னை விரித்துக் கொள்ளுகிறது. இதுதான் தியானத்தின் சக்தி. தியானம் என்ன செய்யும்? தியானம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறோம். தியானம் என்ன செய்கிறதானால், நம் மனதின் எல்லையை விரிக்கிறது. மனம் எல்லை எவ்வளவு விரிகிறதோ, அந்த அளவுக்கு மனம் தன்னை இழக்கிறது. மனதின் இழப்பே, மனதின் இல்லாமையே தியானம். மனதின் இல்லாமை என்பது நம்முடைய கர்ம வினை பதிவுகளின் இல்லாமை. எப்போது கர்ம வினை பதிவு இல்லாமல் போகிறதோ, அப்போ நாம் நிகழ்காலத்துக்கு வந்து விடுகிறோம். நிகழ்காலத்தில் இருப்பது மட்டுமே வாழ்க்கை. கடந்த காலம் என்பது இறந்த காலம். அதுவே கருமைய பதிவு. அதை கொண்டு சென்று பிரபஞ்ச கடலிலே கரைத்து விடுகிறோம். இப்போ நிகழ்காலத்தில் என்ன இருக்கிறோம்? ஆகாமியம் என்று சொல்லப்படுகிற தற்போதைய இந்த வினாடியில் இருக்கிற எண்ணமும், சொல்லும், செயலும் இந்த உலகத்திலே வாழ்க்கையாய் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கை பிரகாசமா இருக்கிறது. எப்போது கடந்த கால கர்ம வினை பதிவுகள் கழிந்து விடுகிறதோ, பிறகு எதிர்காலத்தை எதிர்நோக்கி நம்மால் செயல் செய்ய முடியாது. வாழ முடியும். வாழ்வோம். வாழ்வதற்குத்தான் பிறந்திருக்கிறோம். முன்விதை பதிவுகளின் குறுக்கீடு, எதிர்கால ஏக்கங்களின் தாக்கம் நம்மை நிகழ்காலத்தில் நிற்க விடாமல் ஓடச் செய்கிறது. எனவே அதற்கு அடிப்படையான மனதை செயலிழக்கச் செய்து நிகழ்காலத்தில் சுய அறிவோடு இயங்கும் போது வாழ்க்கை நடக்கிறது. பெரும் பிரமாதங்கள் ஒன்றுமே இதுல இல்லை. என்னப்பா இவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும்? இல்லை. வாழ்வதற்காக பிறந்திருக்கிறோம். வாழ தெரிந்து கொண்டோம். இவ்வளவுதான்.
இதுதான் வாழ்க்கை. நிகழ்காலத்துல இருக்கும். இப்போ என்ன செய்துட்டு இருக்கிறோம்? நிகழ்காலத்துல இல்ல. ஏன் இல்ல? கடந்த கால அனுபவம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. இன்னொன்னு எதிர்கால இயக்கம். அப்போ 2மே விலக்கி அழிக்கப்படும்போது தான் வாழ்க்கை நடக்கும். மத்த எதுவுமே நாம் செய்து கொண்டிருக்கிற பேரெல்லாம் வாழ்க்கை கிடையாது. நண்பர்களே, பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கிறோம். வாழ்க்கை என்றால் லட்சியம் இருக்க வேண்டும், நோக்கம் இருக்க வேண்டும். லட்சியம் எல்லையுடையது. நோக்கம் எல்லையுடையது. அப்படிப்பட்ட எல்லைகளுக்கு எல்லை இல்ல. என்னன்னா, அந்த எல்லை நின்ற உடனே அடுத்த எல்லை, அடுத்த எல்லை, அடுத்த எல்லைன்னு பல்வேறு எல்லைகள் உருவாக்கப்படும். பல்வேறு நோக்கங்கள் உருவாக்கப்படும். அது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு வகுத்து பார்த்தோம்னா, கடைசியில எங்கேயாவது வாழ்ந்திருக்கிறோமா? இல்ல. கடந்த கால புத்தக அறிவு, நம் மீது சுமத்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் வைத்துக்கொண்டு, எதிர்காலத்துக்காக போராடிக் கொண்டு, வாழ்க்கை என்றால் போராட்டம் என்று சொல்லும். இந்த பொய்கள் காலம் காலமாய் சொல்லப்பட்டு வந்திருக்கின்றன. நம் அறியாமை அதை நம்பிக்கொண்டிருக்கிறது. போராட்டம் என்றாலே அது மனப்போராட்டம் தான். என்ன மனப்போராட்டம்? மனதுக்குள்ளே ஆயிரக்கணக்கான விஷயங்கள் தன் ஒன்றை ஒன்று முந்தி நான் வருவேன், நான் வருவேன் என்று வருவதிலே போராடி, போராடி நம்மை அலைக்கழித்து மூடி நரைத்து போனதுதான் மிச்சம். இப்போ இங்கே குறுக்கீடுகள் எது தெரியுமா? மனம்தான் பெரும் குறுக்கீடு. அந்த மனம் மாபெரும் சக்தியாக மாற முடியும். எப்போ? அது கடலான போது. மனம் கடலாகிவிட்டால் பெரும் சக்தி தான். மனம் இப்போ ஒரு டம்ளர்ல இருக்கு. சக்தி அதுல இருக்கிற கருமைய பதிவுகள் அந்த சக்தி இயங்க விடாம கர்மாவா இருந்துகிட்டு இருக்கும். முதல்ல அதெல்லாம் காலி பண்ணா தான் மனசக்தி வெளிய வரும். மனதை விரித்து இந்த பிரபஞ்சத்தோடு இணைத்து விட்டதுன்னா, அந்த பிரபஞ்சத்தை பொறுத்தவரை நமக்குள்ள இருக்கக்கூடிய கர்மவினை பதிவெல்லாம் தூசு மாதிரி. அப்படியே அழித்து அப்போ மனோசக்தி. அது அழித்து விடுவது மட்டுமல்ல, அங்க அழிந்த உடனேயே அங்க பிரபஞ்ச சக்தி உள்ள பாயும் மனதுக்குள்ள. மனோசக்தி இன்னும் பிரபஞ்ச சக்தியாக மிளிரும். பிறகு நிகழ்காலம் நடக்கும். எஸ். சுய அறிவும், சுய ஆற்றலும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நிகழ்காலத்திலே இருப்போம். பி பிரசன்ட் அட் தி பிரசன்ட். நண்பர்களே, நியாயம், தர்மம், உண்மை இதெல்லாம் இருக்கு. உண்மையா இருக்கணும்பா. நியாயமா இருக்கணும். தர்மத்தோட நடந்துக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு ஒரு அர்த்தம் இருக்குல்ல. இந்த 3த்துக்குமே ஒரே அர்த்தம் தான். என்ன தெரியுமா? நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அதை மட்டும் செய்தால் அதானே நியாயம். அதை மட்டுமே செய்தால் அதானே இந்த வகுப்புக்கான தர்மமே அதான். இங்க நிகழ்ந்து கொண்டிருப்பது இதுதான். எனவே இது மட்டும் தான் உண்மை. இப்ப நியாயமும் இதுவே, தர்மமும் இதுவே, உண்மையும் இதுவே. அப்ப இது என்பது எது என்றால் நிகழ்காலம். எப்போது நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்கிறீர்களோ, அப்போது நீங்கள் நியாயமாக இருக்கிறீர்கள். அப்போது நீங்கள் தர்மத்தோடு நடந்து கொள்கிறீர்கள். அப்போது நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்கள். நீங்கள் சத்தியவானாக இருப்பது, நிகழ்காலத்தில் இருப்பது. ஒரு கேள்வி கேட்கப்படுகிறத, நீங்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறீர்கள். அது கடந்த காலத்தை ஒப்பிட்டு எதிர்காலத்தை நோக்கிக் கொண்டிருக்குமானா, அதிலே பொய் கலந்திருக்கும். நீங்கள் உண்மையாக இல்ல, நியாயமா இல்ல, தர்மமா இல்ல. நீங்க நிகழ்காலத்தில் இருந்தீர்களேயானால், உங்களிடம் கேட்கப்படும் கேள்விக்கு உண்மையான பதில் மட்டுமே வரும். அதிலே பொய் கலந்திருக்காது. அதுதான் உண்மை, அதான் நியாயம், அதான் தர்மம். உண்மையா இருக்குதுன்னா பொய் சொல்லாம இருக்குதுல்ல. நீங்க நிகழ்காலத்தில் இருப்பதே பொய் சொல்லாமை தான். நீங்க நிகழ்காலத்தில் இருப்பதே தர்மம் தான். நீங்க நிகழ்காலத்தில் இருப்பதே நியாயம் தான். இன்னும் உண்மைய சொல்லணும்னா, நீங்க நிகழ்காலத்தில் இருப்பது மட்டும் தான் நியாயம். அது மட்டும் தான் தர்மம். அது மட்டும் தான் உண்மை. மற்ற 2 பக்கங்களின் மூலமாக அது உங்களை ஆக்கிரமிக்கிறதானால், நீங்கள் நியாயம் தவறியவராகவும், தர்மம் தவறியவராகவும், பொய்யர்களாகவும் இருப்பீர்கள்.
நண்பர்களே, முதல்ல சொன்னதுதான். இப்போது உங்களுக்கு பிரபஞ்சத்திலிருந்து செய்திகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. என் குரல் மூலமா. நியாயவானாய், தர்மவானாய், உண்மையாளராய் இருங்கள். இதுவே இன்று உங்களுக்கு பிரபஞ்சத்திலிருந்து வழங்கப்படுகிற செய்தி. நிகழ்காலத்தில் இருங்கள். அதைவிட பெரும் நியாயமோ, தர்மமோ அப்படி இருக்கிறதுக்கு என்ன வேணும்னா, விழிப்புணர்வு வேண்டும். அவேர்னஸ், அறிவு வேண்டும். அப்ப இந்த விழிப்புணர்வையும், அறிவையும் எது தடை செய்திருக்கிறது? என்னை எங்க உண்மையிலிருந்து விலக்குது? நியாயத்திலிருந்து விலக்குது? யார் இத பண்றான்னா, நம்முடைய கடந்த காலம். எது நம்முடைய கடந்த காலம்? இதுவரை இந்த பூமியில உயிரினங்கள் ஜனித்தது அனைத்துமே நம்முடைய கடந்த காலம் தான். அங்கங்கே பல்வேறு பதிவுகள் நாயாக, பேயாக, பிசாசா, சிங்கமா, புலியா, கரடியா, எறும்பா, பல்லியா, பூரானா என்னென்னவோ செய்தோம். குரங்கா, மனுஷனா வந்த பிறகு இன்னும் அதிகமா செய்துட்டோம். அனைத்தையும் பதிவு செய்து கொண்டு ஒரு கேசட் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அது ப்ளே பண்ணவே தேவையில்ல. அது பாட்டுக்கு கண்டத கத்தின்னுக்குது. என்னென்னவோ பாடுது. கண்ண மூடுனா ஒண்ணு பாடுது, கண்ணு திறந்தா ஒண்ணு பாடுது, பேசும்போது வேற ஒண்ணு செய்யுது. இது செய்யும்போது வேற ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஒண்ணு பண்ணா அது வேற ஏதோ சொல்லுது பார்த்தீங்களா? ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருப்போம். அதுக்கு சம்மந்தமா வேற ஏதோ ஒண்ணு நம்ம சொல்லிட்டே இருக்கோம் திரும்ப திரும்ப. நம்ம கேட்கவே மாட்டோம். அதான் சொன்னேன். மனம் ஒரு இரைச்சல். உங்களை தெளிவாக வாழ விடாது. எனவே மனதை அழித்தல் வேண்டாம். மனதை இந்த பிரபஞ்ச களத்தோடு கலந்து விடுங்கள். அது மகிழ்ச்சியாக இருந்து விடட்டும். நீங்கள் நிம்மதியாக நிகழ்காலத்தில் இருங்கள். நண்பர்களே, பிரபஞ்சத்தில் வருகிற இன்னொரு செய்தி தெரிந்து கொள்ளுங்க. தியானமே வழி, குருவே வழிகாட்டி. எதுவாக இருந்தாலும் அதற்கு தீர்வு தியானம். உங்களை சுற்றி எவர் இருந்தாலும் உங்களுக்கு இருக்கிற ஒரே வழிகாட்டி உங்கள் குரு. இன்னும் கொஞ்சம் நீங்க சிந்திச்சிட்டீங்கன்னா, அப்போ குரு சொல்வதை கேட்டு நடந்தால், நண்பர்களே, குரு சொல்வதை கேட்டு நடந்தால் நீங்க கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சு பாருங்க. இதிலேயும் கடந்த காலமும், எதிர்காலமும் இருக்கும். உங்கள் குரு புத்தராகவே இருந்தாலும் கூட சரி, உலகத்தின் மிக பிரம்மாண்டமான ஞானியாக உங்கள் குரு இருந்தாலும் கூட, அவர் சொல்லுவதை நீங்கள் கேட்டு நடந்தால், அதற்குள்ளே கடந்த காலமும், எதிர்காலமும் தொக்கி நிற்கும். ஏன் அவரு சொல்றத கேட்டு நடக்கிறீங்க? அவர் சொல்வது, அவர் கடந்த காலத்திலிருந்து நீங்கள் நடந்து கொள்ளப் போவது, உங்கள் எதிர்காலத்துல நீங்க நல்லமா இருக்கணுன்றதுக்காக. அப்போ அதிலே கூட ஏதோ ஒரு கேள்வி இருக்கிறது. இங்கே நியாயம் குறைகிறது, தர்மம் குறைகிறது, உண்மை குறைகிறது. அப்ப என்ன செய்கிறது? எனவே எனவே உங்களுக்கு வெளியில் இருக்கும் குருமார்களை எல்லாம் அவருடைய வழிகாட்டுதலை எல்லாம் பெற்று, உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சுய குருவை அடைந்து, சுய குரு சொல்வதை கேட்க. சுய குரு மட்டும் எதிர்காலத்தை பத்தி சொல்ல மாட்டாரா? கடந்த காலத்தை சொல்ல மாட்டாரா? அவருக்கு எதிர்காலமும் கிடையாது, கடந்த காலமும் கிடையாது. சுய குரு என்பவர் நிகழ்காலத்துக்குரியவர். அவர் புத்தரோ, ஓஷோவோ, வேதாத்திரி மகரிஷியோ அல்ல. உங்கள் கடந்த எதிர்காலத்தை பத்தி அவருக்கு எந்த கவலையும் இல்ல. உள்ளே இருக்கக்கூடிய சுய குரு நிகழ்காலம் மட்டுமே. ஆனால் நான் ஒரே விஷயத்த 10 முறை சொல்லுவேன். உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கு உள்ளே இருக்கக்கூடிய சுயகுருவும் எதுவாக இருந்தாலும் ஒரே முறை மௌனத்தின் மூலமாகத்தான் சொல்வார். இதை தெரிந்து கொள்ள தான் விழிப்புணர்வு வேணும். அதுக்குள்ள காது வேணும். நமக்கு 2 இருக்குதே, 2 கண். அந்த கண்கள் வெளி உலக பார்வை. அது ஊனக்கண்ன்னு சொல்லுவாங்க. விழிப்புணர்வு, புருவ மையம். அதுதான் ஞானக்கண், 3வது கண். அது உள்நோக்கி பார்த்து, உள்ளிருக்கும் குருவின் வார்த்தைகளை கேட்கும்.
ஒரு முறை தான் சொல்லுவார். ரொம்ப சிம்பிள். விருந்து நடக்குது. சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு எவ்வளோ சாப்பிடுவீங்கன்னு ஏற்கனவே தெரியும். அன்னைக்கு விருந்து, சுவை அதிகம். நீ கடைசி வாய உள்ள குடுக்கும்போது, உள்ளிருந்து ஒண்ணு சொல்லும். போதும். நம்மளுக்கு பழக்கம் என்னன்னா, புடிச்சதெல்லாம் கடைசியா சாப்பிடணும்னு வச்சிருப்போம். மனிதன் ஈஸ்ட்னஸ் ரஸ்க்குன்னு ஒரு சாப்பாடு இருக்கு. ரஸ்க்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது நெறைய பேருக்கு பிடிக்கும். ஏன்னா அது கிரிஸ்பியா இருக்கும். ஆனா, கிரிஸ்பியா இருக்கிறதுனால தான் பிடிக்கும். அந்த கிரிஸ்பியான ரஸ்க்க எடுத்து பால்லயோ, டீலயோ தொட்டு, அந்த அந்த முழுமையாக அந்த கிரிஸ்ப்னஸ் வந்து போகச் செய்து, அப்புறம் தான் சாப்பிடுவோம். என்ன பிடிக்குமோ அத அப்படியே சாப்பிடுறதில்ல. இந்த கிரிஸ்ப் அப்படின்னு சொல்ற அந்த மொறுமொறு தன்மையை செயலிழக்கச் செய்து, அப்புறம் தான் சாப்பிடுவோம். அதுபோல நம்முடைய விஷயம் அப்படிதான். ஒரு 2, 3 சப்பாத்தி சாப்பிடலாம்னு உட்கார்ந்துருக்கிறோம். சப்பாத்தி போடுறாங்க. நமக்கு சப்பாத்தி எல்லாருக்குமே சூடா சாப்பிட்டா பிடிக்கும். பொதுவாவே அது ஒரு கருத்து. 3 சப்பாத்தி இருக்கு. அடியில இருக்கிற சப்பாத்தி ஆறி போயிருக்கும். மேல இருக்கிற சப்பாத்தி இப்ப தான் போட்டிருப்பாங்க. சூடா இருக்கும். நம்ம சூடா சாப்பிட்டா பிடிக்கும்ல. ஆனா என்ன பண்ணுவோம்னா, மேல இருக்கிற சப்பாத்திய எடுத்துட்டு உள்ளருந்து சப்பாத்தி சாப்பிட்டுருவோம். ஆனா சூடா சாப்பிட்டா தான் பிடிக்கும் நமக்கு. முதல்ல மேல இருக்கிறத சாப்பிட்டுறலாம்ல. அதையும் ஆற வச்ச பிறகு தான் சாப்பிடுவோம். இது ஒரு வகையான உணர்வு நிலை. எப்ப பார்த்தாலும் மனிதர்கள் இப்படித்தான் பண்றாங்க. நம்ம விரும்புவது நம் பக்கத்துல இருக்கோம், தொட்டுட்டு இருக்கோம், நம்ம அருகில இருக்கோம். ஆனா முதல்ல விரும்பாததை செய்துவிட்டு, பிறகு கடைசியா விரும்பியதை விரும்பாததாக மாற்றிவிட்டு பிறகு செய்வாங்க. எப்படி சாப்பிடும்போது இதுவும் ஆறி போயிடும். அப்புறம் தான் இது பாருங்க உள்ள இருந்து இதெல்லாம் பத்தி உள் உணர்வு ஒரு ஒரு முறையும் சொல்லும். ஒரே முறை தான் சொல்லும். சாப்பிட்டு இருக்கிறீங்க இலையில விருந்து, கடைசி வாய்ப்போ போதும்னு ஒரு முறை தான் சொல்லும். உடனே கடந்த காலம் சொல்லும். "ஏய் அங்க பாரு குலோப் ஜாமுன் இருக்கு. அது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நீ லாஸ்ட்டா சாப்பிடலாம்னு வச்சிருக்க சாப்பிட்டுரு. ஏய் சாப்பிடுப்பா." அது 4, 5 முறை சொல்லும். மனம் மோசமானது. திரும்ப திரும்ப சொல்லும். ஏன் தெரியுமா? மனம் இங்கே நாக்கின் மூலமாக செயல்படுது. திரும்ப இந்த ஒரு நாள் தானே சாப்பிட்டுரு. வேஸ்ட்டா போடக்கூடாது சாப்பிடு. இதெல்லாம் நம்மளை அலைக்கழிப்பது. மிச்சம் வைக்காம சாப்பிடணும் சில பேர்லாம் சொல்லும். மிச்சம் வைக்காம சாப்பிட்டேன். அப்போ அது ஒரு முறை சொல்லுச்சுல்ல, அத கேட்காத போது, நீங்கள் அப்படியே எல்லாவற்றையும் சாப்பிட சாப்பிட உடல் குப்பை தொட்டியாக மாறும். ஒவ்வொரு வேளை உணவிலும் இது குப்பை தொட்டியாக மாற 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 பாருங்க நண்பர்களே, நல்லா பாருங்க. ஒரு ஸ்பீக்கர்ல ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. நல்லா கேட்கும். நல்லா போயிட்டு இருக்கு. சவுண்ட் எல்லாம் குறைக்க வேணாம். அது மேல ஸ்பீக்கர் மேல ஒரு பெட்ஷீட் போட்டுட்டோம்னா, சவுண்ட் ஆட்டோமேட்டிக்கா குறையும். இன்னொரு பெட்ஷீட் போட்டீங்கன்னா இன்னும் குறையும். சுத்தி பெட்ஷீட் போட்டு மூடிட்டீங்கன்னா சவுண்ட் சுத்தமா குறையும். சவுண்ட குறைக்க வேண்டியதே இல்ல. நீங்க மேல துணிய போட்டு மூட, 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 மூட முழுமையாக உங்களால சவுண்ட குறைச்சிட முடியும். அதுபோல உள்ளிருந்து வருகின்ற அந்த உள் உணர்வு, அது சொல்லுகிற விஷயத்தை ஒரு முறை தான் சொல்லும். நீங்கள் திரும்ப, திரும்ப, திரும்ப விருந்து சாப்பிட்டு, 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 சாப்பிட்டு அதன் சத்தத்தை முழுமையாக குறைத்து விடுவீர்கள். பிறகு அறிவு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அது உங்கள் காதுகளுக்கு எட்டவே எட்டாது. அது எட்டுனா தானே கேட்கணும். இப்படித்தான் ஒவ்வொரு செயல் செய்யும்போதும் உள்ளிருந்து ஒரு உணர்வு செய் அல்லது செய்யாதேன்னு சொல்லும். ஆனா புலன்கள் இருக்குல்ல, அது அத கேட்கவே கேட்காது. ஏன்னா மனதை உருவாக்குவதே புலன்கள் தான். மனம் அத சொல்லிட்டே இருக்கும். "ஏய் இன்னைக்கு ஒரு முறை தானே." நேத்து ஒரு பர்த்டே ஃபங்ஷன். பெரிய ஃபங்ஷன். தம்பி ஒரு 14 மணி பார்க்கும்போது சொல்றாப்ல. மாமா ஃபங்ஷனே வைக்க போதில்ல மாமா. தேவையில்லாத வேஸ்ட்டா எல்லாம் பண்றாங்க. அதனால ஃபங்ஷன சிம்பிளா தான் வீட்ல வச்சு கேக் வெட்டி முடிச்சிடலான்னு இருக்கேன்." அப்படின்னாப்ல. 4 நாள் முன்னாடி ஃபோன் பண்ணி, மாமா ஃபங்ஷன் திருப்பதி மகால்ல வச்சிருக்கேன். என்னடா பண்ண?
இல்லம்மா வீட்ல எல்லாம் ஒரு முறை தான் பர்த்டே வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் மைண்ட் வாஷ் பண்ணிட்டாங்க. ₹2,00,000 செலவு பண்ணியிருக்கேன். அது ரொம்ப ஒரு நீ பொறந்துட்டன்னா வயசாயிடும். நண்பர்களே, நல்ல ஞாபகம் வச்சுங்க. பர்த்டே வரும்போதெல்லாம் வருத்தப்படணும். நம்ம எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம். ஐயய்யோ! ஒரு வயசு அதிகமாயிடுச்சு. என்ன பண்ண போன வருஷம் ஃபுல்லா தண்டமா வாழ்ந்துட்டோமே! இது எப்படியாவது உருப்படியா வாழணுமே! அப்படின்னு ஒரு ஏக்கம் அதிகமாகணும். அதுல கொண்டாட்டத்துக்கு எதுவுமே இல்ல. வயசாகுதுன்னா சாவறதுக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். இதுல கொண்டாட்டத்துக்கு என்ன இருக்கு? பொறந்தது முதல் நம்முடைய பயணம் மரணத்தை நோக்கியது. அது ஒரு வயசு அதிகமாயிட்டே இருக்குது. நீங்க சாவை நோக்கி போயிட்டு இருக்கிறீங்க. இதுல கொண்டாடுறதுக்கு என்ன இருக்குது? வயசு அதிகமானா எதனா கொண்டாடலாமா? குறைஞ்சா கொண்டாடலாம். இப்ப எனக்கு 43 வயசு ஆயிடுச்சு. இந்த பர்த்டேக்கு தான் என் வாழ்க்கையிலேயே அவ்ளோ விஷயம். எதுக்கு இவ்ளோ விஷயம் தெரியல. அப்படியே பயமா இருந்துச்சு. இருந்தாலும் மகிழ்ச்சி தெரிவிக்கிறேன் எல்லாருக்கும். நன்றி. வாழ்த்துக்கள். என்ன வாழ்த்துக்கள்? ஒரு பர்த்டேக்கு வாழ்த்துக்களே சொல்லக்கூடாதா? சொல்லலாம். ஒரு முறை இங்க ஜனார்தனன் சொன்னாரு. பர்த்டே என்பது கொண்டாடுவதை தாண்டி, இது நம்முடைய பெற்றோர்களுக்கு நன்றி அறிவிப்பு நாள் அப்படின்னு சொல்லுங்க. பிரமாதமா இருந்துச்சு. நம்ம பெற்றோர்களே இந்த உலகத்துல நம்ம பிறக்கச் செய்தாங்க. அப்ப நம்ம பிறந்த நாள் வரும்போதெல்லாம் அப்பா, அம்மாவ நினைச்சு நன்றி அறிவிப்பு. பெற்றோர்களுக்கு நன்றி அறிவிப்பு நாள்னு ஒரு பிரகடனப்படுத்தினாங்க. அப்ப எல்லோரும் பெற்றோரை பார்த்து அன்னைக்கு ஆசீர்வாதம் வாங்கி, உங்களால தான் பிறந்தேன்ற அந்த நன்றி உணர்வு தெரிவிக்கணும். இவ்வளவுதான் பிறந்த நாளுக்குரிய சக்தியே. இதுவே போதுமா? கொண்டாடணும்னு நினைச்சா, ஆனா கொண்டாட வேண்டியதில்ல. வயசு அதிகமாகுதுங்க. உள்ளுணர்வு சொல்றத அப்படியே செய்துவிட்ட மகிழ்ச்சி. அத முதல்ல கேட்கணும். அது முதல்ல புரியணும். அதுக்கப்புறம் செய்யணும். நம்ம அது முதல்ல கேட்கணும் காதுல. அந்த அளவுக்கு நாம விழிப்புணர்வோட இருக்கணும். இந்த விழிப்புணர்வை வழங்குவது தான் வெளிய இருக்கிற குரு. அந்த விழிப்புணர்வோட எப்பவுமே இருப்பது தான் உள்ள இருக்கிற குரு. அதுதான் சுய குருவை அடைந்து சுய குரு பல்வேறு குப்பைகள் மூலமாக மேலே போர்த்தப்பட்டு அமைதியா இருக்காரு உள்ள. அப்ப நீ எப்ப கூப்பிடுறியோ கூப்பிடுப்பா அப்ப வரேன். விழிப்புணர்வு உள்ள உட்கார்ந்திருக்கு. நிகழ்காலம் உள்ள உட்கார்ந்திருக்கு. நிகழ்காலம் உள்ள இருக்கு. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இங்க வெளியில? அதுதான். அப்ப அந்த சுய குருவாகிய விழிப்புணர்வை அடைந்து, அங்கிருந்து இயங்கணும். அதுக்கு தடை மனம். எஸ். புரிஞ்சு போச்சே! இனி என்ன பண்ணணும்? மனதை நீக்கணும். நீக்குனா அழிஞ்சு போயிடும். என்ன பண்ணலாம்? பிரமேயத்தோட கலந்து மனதை ஞானமடைய செய்திடலாம். மனமே நீ ஞானம் அடைந்து விடு. நான் நிகழ்காலத்துல வாழ்ந்துக்கிறேன். எவ்வளோ அன்பு இல்ல? நமக்கு அந்த மனசு மேல. மனத அழிக்க வேண்டாம். அது அப்பவும் குறுக்கிட்டே இருக்குது. அதுக்கு என்ன பண்றீங்க? அதுக்கு தியானத்த சொல்லிக் குடுத்து, பிரபஞ்சத்துக்கூட அழைத்து கொண்டு போய், பிரபஞ்ச சுற்றுலா கொண்டு போங்க. பாரு சூரியன் பாரு, நட்சத்திரங்கள் பாரு, கோள்கள் பாரு, பிரபஞ்ச ஆற்றலை பாரு. எத்தன பால்வெளி மடங்கள்லாம் பாரு. அது மனம் மயக்கத்துக்குரியது. நீங்க அறிவோட கொண்டு சென்று, விழிப்புணர்வோட கொண்டு சென்று நீங்க பிரபஞ்சத்துல மனத கதைச்சிட்டே இருந்தீங்கன்னாக்கா, அது அங்கேயே அங்கங்க தங்கும். நான் கூட இருந்துட்டு வரேனே அப்படின்னு சொல்லிட்டு, தியானத்துல மட்டும் தான் செய்ய முடியாது. ஏன்னா தியானம், ஞானத்துக்கான பாதை. அந்த பாதையில் நீங்கள் எதையும், எதையும் செய்துவிட முடியும். அப்படியே திரும்ப, திரும்ப கொண்டு போய் அந்த இடத்த பழக்கப்படுத்திட்டீங்கன்னா, நான் இங்கேயே இருந்துட்டுமான்னு கேட்க ஒரு நாள், எப்பாடா! இதுதான்டா சாமி வேணும். இங்கேயே இருந்து அப்படின்னு விட்டு வந்துடலாம். இது இதெல்லாம் நடக்குமா? அப்படின்னு யாருக்காவது தோணலாம். இதுதான் நடக்கும். தியானத்துல இது மட்டும் தான் நடக்கும். இதுங்க தியானம்னா உள்ள பூந்து உள்ளவே அமைதியா ஆழ்ந்த அமைதியில இருக்கிறது தானே தியானம். நீங்க என்ன விரிஞ்சு கொண்டு போய் பிரபஞ்சத்துக்கு போய் என்ன பண்ண சொல்றீங்க? ஆமா. இது கரெக்டான கேள்வி. நானே கேட்டுக்கிறேன். பிரபஞ்சத்தின் செய்தி. உள்ளிருந்து ஆழ்ந்த அமைதிக்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டும். அந்த அமைதியிலே நீங்கள் இல்லாமல் போவது தியானம். எஸ். உண்மையாவே அதான் தியானம்.
அப்ப நம்ம சொல்றோம்ல, இதுக்கு பேர்லாம் தவம்னு பேரு. எதுக்காக தவம் கிடக்குறோம்? தியானம் செய்வதற்கு தவம் இருக்கிறோம். நான் ஒண்ணும் தியானம் செய்யல. நம்மளால தியானம் எப்பவுமே செய்ய முடியாது. எந்த காலத்திலும் நாம் தியானம் செய்ய முடியாது. நீங்க தவம் செய்து, தவம் செய்து, தவம் செய்து மனதை கொஞ்சம் கொஞ்சமா உங்களிருந்து விலக்க, 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 விலக்க தியானம் அதுவாகவே நடக்கும். அப்ப அதுவரைக்கும் தியானம் எங்க இருந்துச்சு? தியானம் உள்ள தான் இருக்கு. அதான் விழிப்புணர்வு. அதான் சுயகுரு. அதுக்கு மேல இத்தன விஷயங்கள் பொருத்தப்பட்டிருப்பதால், அங்கே தியானம் எப்போதுமே தியானத்தில் இருப்பது நமக்கு புரியல. அவையெல்லாம் விலகின பிறகு தியானம், தியானத்தில் இருப்பது புரிஞ்சிரும். நாம் அதோடு இருக்கும்போது மிகவும் ஆனந்த மனநிலையில இருப்போம். அதுவும் மனதின் ஒரு நிலையே. ஆனா அது நமக்கு புரியாத, இதுவும் மனதுதான்னு புரியாத அளவுக்கு ஒரு சக்தி, மனோசக்தி அங்க பெறும். நண்பர்களே இது ஒரு விசாலமான கடல். நீங்க இப்ப தான் ஒரு அலைய தெரிஞ்சுக்கிறீங்க. கோடி அலைகள் உண்டு. கோடி அலைகளை உருவாக்குகிற கோடானு கோடி மைல்கள் கடந்திருக்கிற இந்த கடல். எல்லாவற்றையும் நீங்க அடைந்து விட வேண்டுமானா, தியானம் தான் வழி. வேற வழியே கிடையாதுங்க. தியானம் தான் வழி. நேத்து கூட சொல்லியிருந்தேன். சுகர் இருக்குன்னா பேன்கிரியாஸ் நெனச்சுக்கோங்க. அங்கேயே மீதே 15 நிமிஷம் அதையே கவனிங்க. அதுக்கு நன்றி சொல்லுங்க. அது ஒரு வகையான தியானம் தான். வாழ்க்கைக்குள்ள எது மிக சிறப்பாக நடக்க வேண்டும் என்று நீங்க நினைத்தாலும், தியானம் மட்டும் தான் வழி. ம். தியானம் மட்டுமே வழி. அங்கருந்து நீங்க அனைத்து மெடிடேஷன் மெடிடேஷன்னா மெடிகேஷன். மெடிகேஷன்ற வார்த்தை தான் மருத்துவம் அது. எதுக்கு? உடலுக்கு, மனதுக்கு, அறிவுக்கு. அறிவுக்கு எதுக்கு மருத்துவம்? உடலுக்கும், மனதுக்கும் வாழ்க்கைன்னு சொல்ற இந்த விஷயத்த வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் மருந்து எதுன்னா, எல்லாத்துக்கும் மெடிகேஷன் எதுன்னா, அது மெடிடேஷன் தான். ஸோ நல்லது நண்பர்களே. நெறைய பேசலாம். இத பத்தி அவ்ளோ விஷயங்கள் இருக்குது பிரபஞ்சம் முழுக்க. ஸோ இந்த அளவு இது போதுமானது. நன்றி. இன்றைய மாயாஜாலம் இது தியானமே நீங்க பார்த்துருப்பீங்க. 35 நிமிடங்கள் நடந்தது. அது கடந்ததே தெரியல. அவ்ளோ அழகா நீங்க தியானத்துக்கு தகுதி பெற்றுக் கொண்டு வரீங்க. மகிழ்ச்சியா இருக்கு. இன்றைய மாயாஜாலம் ஒரு 5 நிமிடங்கள் மட்டும். மாயாஜாலமான காசோலை. 3வது முறையாக இன்னைக்கு பணத்த பத்தி பேசுறோம். முதல் முறை வழங்கப்பட்ட பணம், 2வது முறை இப்போது நம்ம எதிர்காலத்துல நாம் செலவு செய்து கொண்டிருக்கக்கூடிய பில்கள். இப்போ 3வதா எதிர்கால பணம் குறித்து பேசுறோம். தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ பணம் வாழ்க்கையின் மிக மிக அடிப்படை என்று இந்த சமுதாயம் கட்டமைத்து விட்டது. எனவே அதிலிருந்து நாம் விலகவே முடியாது. விலகிவிடவே முடியணும் அப்படின்னாக்கா, குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் என்ன மாரியாவது நீங்க மாறணும். அப்பதான் விலக முடியும். குறைந்தபட்சம் இந்த வகுப்புல யாராக இருந்தாலும், அட்லீஸ்ட் நீங்க புத்தர் மாரி மாற தேவையில்ல. உங்க சத்குரு மாரி மாற தேவையில்ல. குறைஞ்சபட்சம் என்ன போலயாவது மாறிடணும். அப்பதான் பணத்த பத்தின ஒரு பிரமாதமான புரிதல் ஏற்படும். பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும். வித்தவுட் எனி அக்ரீமெண்ட். ரைட். அத பத்தின புரிதல். நம்ம ஏற்கனவே பேசியபடி, பணம் எப்போதுமே நம்மோடு இருப்பதற்கு அது விரும்ப வேண்டும். அதுபோல பணத்தை கையாள நம்ம எதை மகிழ்ச்சியாக, அன்போடு, நன்றியோடு கையாளுகிறோமோ, அது நம்மோடு இருக்க விரும்பும். எதை குறை சொல்கிறோமோ, அது நம்மோடு இருப்பதை விரும்பாது. நபர்களுக்கு மட்டுமே இல்ல. இங்க இருக்கிற அனைத்து பொருட்களுக்கும் அப்படித்தான். நம்ம வீட்ல ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு. அது நம்மோடு இருக்க விரும்புதுன்னா, ஏன் விரும்புச்சு? நீங்க அத அழகா ஹேண்டில் பண்றீங்க. தேவையான சக்திமிக்க பொருட்கள போட்டு அத பயன்படுத்துறீங்க. அப்போ அது உங்களோட இருக்க விரும்பும். எப்பவுமே கெட்டு போகவே கெட்டு போகாது. இப்ப நம்மள பத்திரமா தொலைச்சு வைக்கிறீங்க. அதுக்கு எப்பவுமே பூட்டெல்லாம் வச்சு பார்த்துக்கிறீங்க. அப்பப்போ அதுக்கு நன்றி சொல்றீங்க. சரியான நேரத்தில ஆன் பண்ணுங்க. சரியான நேரத்தில குளோஸ் பண்றீங்க. மூடி வைக்கும்போது மூடி வைக்கிறீங்க. திறந்து வைக்கும்போது திறந்து வைக்கிறீங்க. அழகா கழுவி விடுறீங்க அப்பப்போ. பத்திரமா பார்த்துக்கிறீங்க. அன்பா பார்த்துக்கிறீங்க. அப்போ அது ரிப்பேர் ஆக வாய்ப்பே இல்லையே! ஏன்னா அது உங்களோட இருக்க, உங்களோட இயங்க விரும்புது. நன்றியோட. எதுவா இந்த உறவுகள் அப்படித்தான். உங்க வாழ்க்கை துணைவரோ, உங்க பிள்ளைகளோ, உங்க அப்பாவோ, அம்மாவோ, நீங்க எவ்வளோ அன்போட பார்த்துக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட இருக்க விரும்புவாங்க. இல்லன்னா
உங்கள் இருப்பை அவர்கள் விரும்புவதில்லை. பணம் அப்படிதான். நீங்க பணத்தை எப்படி கையாளுகிறீர்கள்? பணத்தை எப்படி கையாளுகிறீர்கள்? மற்றவை அனைத்தும் இருப்பதும், பெறுவதும். பணம் மட்டும் இருப்பதும், கொடுப்பதும். ஞாபகம் வச்சுங்க. பணத்தின் இருப்பு கொடுப்பதற்கு என்பதை மட்டும் தயவு செய்து மனதின் ஆழத்துல கொண்டு போய் போடுங்க. கொடுப்பதுன்னா சும்மா கொடுப்பதில்ல, செலவு. நம்மிடம் பணம் வந்திருப்பதே அதற்காகத்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நிகழ்காலம் அதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம். பணம் நிகழ்காலத்தில் உங்களுக்கு உணவு கொடுத்து, உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக இருக்கிறது. நீங்கள் அதை கொண்டு சென்று எதிர்கால பணமாக மாற்ற முயற்சி செய்கிறீர்களானால், அந்த பணம் என்னவாகிறது? தான் நிகழ்காலத்தில் இருப்பதை தவிர்க்கப்பட்டதாய் உணர்கிறது. நம்ம என்னடா இப்படி அவங்களுக்கு சந்தோஷம் உள்ளவனா தான் நம்ம இப்படி பூட்டி ஜெயில்ல வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். தட்ஸ் கால்டு சேவிங்ஸ். மணி ஃப்ளோன்னு ஒரு வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. பணம் ஃபினான்சியல் இதுல ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள்ல பேங்கிங்ல சொல்லுவாங்க. அக்கவுண்டன்ட். மணி ஃப்ளோ இருந்துட்டே இருக்கணும். ஃப்ளோ இருந்தா தான் ரெட்டிப்பாகும். பானைக்குள்ள போட்ட விதை முளைக்காது. நீங்க கொண்டு போய் மண்ணுல போட்டா தான் முளைக்கும். முளைக்கிற மண்ணுல போடணும். அது வேற இருக்கு. நீங்க ஒண்ணும் வேற ஏதாவது மண்ணுல போட்டு முளைக்கலன்னு நான் பொறுத்தல. அப்ப நண்பர்களே பாருங்க. அப்போ பணத்தை அதிகமா பெருக்க வேண்டுமா? ஆமா. விதைய நிச்சயமா பயிரா மாத்தணும். 1 100ஆ மாறிட்டே இருக்கணும். அப்பதாங்க உலகத்துக்கு சோறு கிடைக்கும். யாருக்கு சோறு கிடைக்கும்? உலகத்துக்கு சோறு கிடைக்கும். நமக்கு சோறு கிடைக்கிறது இல்ல. உலகத்துக்கு சோறு கிடைக்கும். அப்போ நாம பெருக்குவது என்பது யாருக்கெல்லாம் விவசாயம் தெரியுமோ அவன்லாம் பெருக்குறான். அவன் மத்த துறையில இருக்கிறவன் சோறு போடுறான். அப்ப யாருக்கெல்லாம் பணத்தை பெருக்க தெரியுமோ அவன்லாம் பணத்த பெருக்குறான். பணத்த பெருக்க தெரியாதவனுக்கு குடுக்குறான். அவ்வளவுதான். பணத்தை பெருக்குவது நிகழ்காலத்தில் அத நிகழச் செய்வதற்காக தான். நம்மகிட்ட இன்னைக்கு ரூ. 1000 போதும். ரூ. 3000 இருக்குது. அப்போ ரூ. 2000 சும்மா இருக்கும். சும்மா இருக்கும்போது பணம் நம்மகிட்ட இருக்க விரும்பாது. "ஏய் என்னை இயங்கச் செய்ப்பா. நீ இயங்கச் செய்தா தான் நான் சந்தோஷமா இருப்பேன். அப்பதான் உன்னிடம் திரும்ப திரும்ப வந்துட்டே இருப்பேன்." மடங்குகளாய் வரும். நீ மகிழ்ச்சியாக பணத்தை கையாளும்போது இந்த இந்த பிலாசபியே புரியாது ஆக்சுவலா. இப்ப நான் சொல்லிட்டு இருக்க இந்த விஷயம் இருக்குல்ல, இது ரொம்ப கடினமான விஷயம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்படி சொல்லவே இல்ல யாருமே இதுவரைக்கும். நமக்கு அது விஷயம் பழக்கமே இல்ல. நமக்கு எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு வச்சிருக்கோம். சேவிங்ஸ் வேற, இன்வெஸ்ட்மென்ட் வேற. லைஃப்ல இன்வெஸ்ட்மென்ட் தான் தேவை. சேவிங்ஸ் தேவையில்லங்க ஆக்சுவலா. சேவிங் தாங்க அனைத்து குற்றங்களுக்கும் காரணமே. நடக்கிற அனைத்து குற்றங்கள்னு சமுதாயத்துல சொல்ற எல்லாத்துக்கும் காரணமே சேவிங்ஸ் தான். சேவ் பண்றோம். தக்காளி இன்னைக்கு ரூ. 30 வித்தா அடுத்த வாரம் பார்த்தா ரூ. 100 விக்கும். ஏன்? இன்னைக்கு ரூ. 30 விக்கும்போதே சில பேர் வாங்கி பதுக்கி வைக்கிறான் கெட்டு போகாத மாரி. ரூ. 100 வர்றதுக்கு போது வித்துக்கிறதுக்காக. சேவ் பண்றான். அப்போ மனி ஃப்ளோ இல்லாம போது பண வாட்டம் அதிகமாயி விலை அதிகமாயி. அப்ப இந்த சேவிங்ஸ் இருக்குல்ல, இது உண்மையிலேயே பெரும் குற்றம். நம்ம தெரியாம சேவிங்ஸ் வச்சிருக்கோம். பட் இன்வெஸ்ட்மென்ட் ஒரு பணத்தை பல மடங்காக மாற்ற என்ன நடக்கும்? என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்க. அது பல மடங்கு ஆன உடனே யாரெல்லாம் அத பத்தி தெரியாம, அறியாம இருக்கானோ அவன்ட்ட குடுங்க. வாய்ப்பு இருந்தா அவனுக்கு சொல்லியும் குடுங்க. இப்படிதான் பணத்தோட ஃப்ளோ இருக்கும். மணி ஃப்ளோ. அப்பதான் நீங்க பணத்தை மதிப்பதாக அர்த்தம். நீங்கள் பூட்டி வைக்கும்போது பணத்தை மதிக்கவில்லை என்று அர்த்தமாகிறது. இது அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன். பணத்த ஒரு தங்க போட்டியில பூட்டி வச்சாலும் நீங்க அதுக்கு மதிப்பளிப்பதாக அர்த்தம் நினைச்சிருக்கீங்கல்ல? தங்க போட்டியே தப்பு. அதுக்குள்ள பணத்தை வச்சு பூட்டுவது அதை விட தவறு. யாரும் இப்பலாம் அப்படி வச்சுக்கிறது இல்ல. தகவலுக்காக சொல்றேன். முன்னச்சு நான் அந்த அப்பலாம் பார்த்தா வீட்லயே ஒரு லாக்கர் இருக்கும். சினிமாலாம் பார்ப்போம். திறந்தா அப்படியே கட்டுக்கட்டா பணம் இருக்கும். இப்ப அப்படிலாம் இல்ல. இப்ப நெறைய பேங்கிங் இருக்கு. அதனால நீங்க பணத்த ஃப்ளோ பண்ணலனா கூட, அந்த பேங்கிங் கொண்டு போய் பணத்த ஃப்ளோ பண்ணிட்டு தான் இருக்கு. உனக்கு 6% குடுத்தா அந்த பக்கம் 30% வாங்கிட்டு இருப்பான் பேங்க்ல. பேங்க்ல போய் பணம் போட்டு வைக்கிறது பயங்கரமான முட்டாள்தனம்.
பேங்கிங்லாம் வந்து அவன் சம்பாதியத்துக்காக தான். மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது பேங்கிங்கால. பேங்கிங் பத்தி நல்லா புரிஞ்சுக்கங்க. பேங்க் பக்கம் போவே மாட்டீங்க. வேணா பணத்த போட்டு எடுக்க வச்சுக்கலாம். சேவிங்ஸ் பேங்க்ல கூட. அந்த பக்கம் அந்த 30% நீங்க ஈட்ட முடியும். இந்த பக்கம் நெறைய வழி இருக்கு. எக்கச்சக்கமான ஃபினான்ஷியல் அட்வைசஸ் இருக்கு. வெறுமனே கொஞ்சம் பணம் இருந்தா தான் ரிச் டாடி, புவர் டாடி, சைக்காலஜி ஆஃப் மனி இந்த புத்தகம்லாம் அதான் சொல்லுது. பணத்துக்காக ஒண்ணுமே பண்ணாத. உன்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கா? அந்த பணம் உனக்காக ஏதாவது பண்ணும். அது என்னன்னு கண்டுபிடிச்சு அத பண்ண வச்சுரு. நீ நிம்மதியா உட்காந்துரு. ஜாலியா ஊர் சுத்தி வா. நல்லா சாப்பிடு. அவ்வளதான். அந்த கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்சம்னா நீங்க நினைச்ச 30,00,000 50,00,000 இல்ல. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மனி. வாழ்க்கைக்கு என் குடும்பத்துக்கு தேவையான அமௌண்ட் ஆஃப் மனி. அதிகபட்சம் தான் வேற ஏதாவது குடுக்கறதுக்கான மனி. அவ்வளோதான். அதனால தயவுசெய்து பணத்தை பத்தி கொஞ்சம் நல்லா நெறைய விஷயம் புரிஞ்சுக்கணும். பணத்தை உலகத்திலே மிகவும் சம்பாதிப்பது உலகத்துல ஈஸி பணம் சம்பாதிக்கிறது. நம்ம அதுக்காக தான் கஷ்டப்படுறோம். பணம் ரொம்ப ஈஸியா ரொம்ப சுலபமா. பணத்துக்கு நன்றியோட இருந்தா எதுக்கு நன்றியோட இருக்கீங்களோ அது உங்களோட இருக்கும். அப்ப நன்றியோட இருங்க, இருக்கிற பணத்துக்கு. பணத்தின் மீது முழு கவனத்தோட, நம்பிக்கையோட, நன்றியோட எதன் மீது நன்றியோட, நம்பிக்கையோட, கவனத்தோட இருந்தாலும் அது உங்களோட இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு மாயாஜாலமான காசோலை. ஒரு செக் எடுங்க. ஒரு செக் வீட்ல ஒரிஜினலா கூட செக் எடுத்துக்கலாம். தப்பில்ல. அப்புறம் கேன்சல் பண்ணி ஒரிஜினல் செக்கா இருந்தாலும் பரவால்ல. இல்ல என்கிட்ட செக் புக்கே இல்ல அப்படின்னாக்கா, கூகுள்ல மேஜிக் செக் அப்படின்னு போடுங்க. ஒரு செக் வரும். அத பிரிண்ட் எடுத்துக்கோங்க. என்கிட்ட அந்த வசதி இல்ல அப்படின்னா, என்ன பண்ண முடியும்? உங்க மாயாஜால புத்தகம் உங்ககிட்ட இருக்குமானால், அந்த புத்தகத்துல செக் இருக்கும். இல்ல யார்ட்டா நண்பர்ட்ட ஒரு செக் வாங்கி ஜெராக்ஸ் போடுங்க. ஜெராக்ஸ் வேலை செய்யும். நெறைய செக் மாடல்ஸ் இருக்கும் ஆன்லைன்ல. அது பிரிண்ட் போடுறது நல்லது. அப்ப அதுல பார்த்தீங்கன்னா, த கிராட்டிட்யூட் பேங்க் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னு அந்த செக்ல இருக்கும். இல்லன்னா உங்க ஒரிஜினல் செக்க யூஸ் பண்ணுங்க. தப்பில்ல. மேல எழுதிக்கோங்க. த கிராட்டிட்யூட் பேங்க் ஆஃப் த யூனிவர்ஸ். நன்றி உணர்வின் பிரபஞ்ச வங்கி. நன்றி உணர்வின் பிரபஞ்ச வங்கின்னு எழுதுறீங்க. பே டூன்னு இருக்கும். அதுல உங்க பேர் எழுதிக்கிறீங்க. டேட்ல இன்னைக்கு டேட் போடுறீங்க. 9 நெனைக்கிறேன். 9/12/2024. அதுல உங்க அமௌண்ட் ஒண்ணு தேவைப்படும். இப்போ, இன்னைக்கு, நாளைக்கோ உங்களுக்கு ஒரு ஒரு பணம் தேவைப்படுது. 5,000 2,000 10,000 ஒரு பொருள் வாங்கவோ, ஒருத்தருக்கு குடுக்கவோ, ஒரு இஎம்ஐ கட்டவோ, ஒரு ஃபீஸ் கட்டவோ, ஏதோ ஒரு கரண்ட் பில் கட்டவோ, ஏதோ ஒண்ணுத்துக்கு அவசியமா இந்த பணம் தேவை. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணி எழுதணும். உடனே ஒரு ₹1 எழுதுறாதீங்க. காசோலைல எழுதுனாக்கா நடக்கும்னு நம்பிக்கை முதல்ல வரணும் உங்களுக்கு. ஒரு முறை வந்துச்சுன்னா, நீங்க வெறுமனே காசோலை எழுதியே பணத்த பெற்றுக்கொள்ளலாம். மேஜிக் செக் பயங்கரமா வேலை செய்யும். எக்கச்சக்கமா வேலை செய்யுங்க. எல்லாரும் நெறைய பேர் வேலை செய்யுது. அதுல ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணி எதுங்க. 5,000 10,000 5,000 2,000 1000 ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட். உங்களுக்கு தேவை இருந்தால் தான் வேலை செய்யும். தயவுசெய்து ஞாபகம் உண்மையிலேயே உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டுமே, அந்த செக்ல நீங்க எழுதுற அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். தேவை இருக்கத்தான் முக்கியம். அது எங்கருந்து வரும்னு நீங்க கவலையே படாதீங்க. யார் குடுப்பா? எப்படி வரும்லாம் யோசிக்காதீங்க. அதுவாவே ஒரு ஆள உருவாக்கி, உங்களுக்கு ஒரு வேலைய குடுத்தோ, ஒரு விஷயத்த சொல்லியோ, உங்களுக்கு பணத்த குடுக்கும். அதுல அமௌண்ட் எழுதுறீங்க. அது எழுத்தால எழுதுறீங்க. அந்த கட்டத்துல அமௌண்ட் போட்டுறீங்க. கீழ தி யூனிவர்ஸ்ன்னு கையெழுத்து போடணும். பிரபஞ்சம் அப்படின்னு கையெழுத்து போடணும். போட்டு அப்படியே பார்க்குறீங்க. அந்த ஏதோ ஒரு தேவைக்காக அந்த பணம் எழுதுனீங்கல்ல, அந்த செக்க பார்த்து கைகள தவழ விட்டு, அப்படியே கண்களை மூடி நன்றி உணர்வோட, அந்த பணம் உங்களுக்கு கிடைப்பது போலவும், நீங்கள் அதற்காக ஒ ஒரு பொருள வாங்குறதுக்காக நீங்க பணம் எடுத்து வச்சோன்னே, அந்த பணத்தை பெற்றுக்கொண்டீங்க. அப்படியே அந்த கடைக்கு வண்டி எடுத்து கடைக்கு போறீங்க. கடைக்குள்ள போறீங்க. அந்த பொருள பத்தி விசாரிக்கிறீங்க. அந்த பொருள பார்க்குறீங்க. கம்ப்ளீட்டா அத தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த பொருள பர்ச்சேஸ் பண்றீங்க. பணத்த பே பண்றீங்க. இப்படி அந்த பணத்தை செலவு செய்வத மனதுக்குள்ள பாவனை கற்பனை வேற, பாவனை வேற. கற்பனைனா கற்பனை. சும்மா அப்படியே இதெல்லாம் இருக்கிற மாரி யோசிக்கணும். பாவனைனா எது இருக்க வேண்டுமோ, அதை இருப்பது போலவே ஆழ்ந்து அதனோட இருப்பது தான். இருப்பது போலவே இருக்கணும். நம்ம அத ஃபீல் பண்ணணும். கடை ஷோரூம் போறது போல அந்த டிவிய பார்க்குறோம். பாக்கத்துல நம்ம எக்ஸ்பிளைன் பண்றாரு. நெறைய போட்டு நமக்கு காமிக்கிறாரு. நம்ம ஒவ்வொன்னா அத விசாரிக்கிறோம்.
அப்புறம் அது பில் போடுறாங்க. அதில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் நமக்கு கிடைக்குது. எல்லாவற்றையும் யோசித்து பணத்தை பே பண்ணுறோம். டிவி வீட்டுக்கு வந்தாச்சு. அதுபோல் நீங்கள் பாவிக்கணும். அந்த மகிழ்ச்சியை நீங்கள் ஃபீல் பண்ணணும். கார் வாங்குறீங்கன்னா, கார் உங்கள்கிட்ட வந்தவன் ஏறி உட்காந்து கியரை போட்டு அதுதான் சீக்ரெட் படம் பார்க்கணும். சீக்ரெட் படம் பார்த்தா இது வேலை செய்யும். சீக்ரெட் படம் மாத்திரம். அதே போல இந்த காசோலையை பயன்படுத்துங்கள். இந்த நாள் முழுவதும் அந்த காசோலை எடுத்து ஒரு 4, 5 முறையாவது என் கைகளை தவழ விட்டு, கண்களை மூடி ஒரு 3 நிமிஷம் டைம் எடுத்து, அந்த பணம் உங்களுக்கு கிடைத்து விட்டதா நன்றி உணர்வோட செய்யுங்க. இந்த நாள் முழுக்க செய்யுங்க. இன்னைக்கே நடக்கலாம். நீங்க உணர்வை பொறுத்து 1 வாரம் ஆகலாம். உணர்வை பொறுத்து 1 மாசம் கூட ஆகும். நீங்கள் எவ்வளோ அது ஆழமாக கிடைத்ததாய் உணர்கிறீர்களோ, அந்த அளவுக்கு சில மணி நேரங்கள்ல உங்களுக்கு புதிய விஷயங்கள் வழங்கப்பட்டு அந்த பணம் கிடைப்பதற்கான எல்லா சூழ்நிலையும் ஒரு முறை அப்பாடா நான் 5000 கட்டிச்சுப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையை நீங்கள் செக் மூலமா எழுதி எழுதி வீட்டில் இருந்தபடி அனைத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் மேஜிக்னு நான் சொல்றேன். சும்மாலாம் கட்டாது. கூரையை பிச்சுன்னு கொட்டாது. உங்களுக்கு தேவை இருக்கு. அவ்வளோதான். அதுதான் ஒரே விதி. உங்களுக்கு தேவை இருக்கு. அந்த விதி மட்டும் இருக்குமானால், அதன்படி நீங்க செக் எழுதினீங்கன்னா, அதன் மீது நன்றி உணர்ந்தீர்களானால், நிச்சயம் உங்களுக்கு பிரபஞ்ச வங்கி ஒரு ஆள் அனுப்பிச்சு உங்களுக்கு தேவையானது சப்ளை பண்ணும். பயங்கர ஹாப்பியா இருக்கும். உங்களுக்கு வழங்கப்பட போகிற அனைத்து பணத்துக்கும் நன்றின்னு நோட்டில் எழுதுங்க. இன்னைக்கு 10 ஆசீர்வாதம் எழுதிய பிறகு, அதுக்கு பிறகு செக் எழுதிட்டு, இன்னைக்கு நாள் முழுவதும் 4 பேர் எடுத்து பார்த்து நன்றி சொல்லுங்க. அதுக்கு பிறகு நீங்க அடிக்கடி பார்க்குற இடத்துல செக் வச்சுக்கோங்க. உங்க செல்ஃபோன்ல ஸ்க்ரீனாவோ இல்ல உங்க சிஸ்டம்ல ஸ்க்ரீன்ல கூட நீங்க செக் வச்சுக்கலாம். அது பார்க்கும்போதெல்லாம் கையெடுத்து வணங்கி நன்றி சொல்லுங்க. மகிழ்ச்சியா அதை உணருங்க. உங்களுக்கு பிரபஞ்சம் வங்கி உங்களை பார்த்து திரும்பி இருக்கிறது. உங்களுக்கு தேவையானதை கொடுக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம். வாழ்க வளமுடன். ஐயா நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். குருவே சரணம். குருவே துணை. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க சார். வாழ்க வளமுடன்.